வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யாமல் வரவே வராதிங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்களை தரக்கூடிய பெரிய நட்பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம் இது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு எத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுக்க முடியுமோ அத்தனை ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. நம்ம இப்போ கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில நேரம் நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு என்ன முறைப்படி வழிபாடு பண்ணணுமோ பண்ணிவிட்டு நம்ம வந்துடுறோம். அது மாதிரி பண்ணுறதை விட நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே விநாயகர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு 2 நெய் விளக்கு ஏற்றிக்கோங்க. நெய் விளக்கு ஏற்றிட்டு நல்லா மனசுரிய வழிபாடு பண்ணிக்கோங்க. மனசுரிய வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்மளோட குலதெய்வத்தை நீங்கள் நல்லா மனசு நிறைஞ்சு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. வழிபாடு பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போயிருங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கோங்க. சாதாரணமாக நம்ம கோயிலுக்குள்ளே போகும்போது நாம் நம்மளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே கேட்கலாங்க, தாராளமாக கேட்கலாம். தெய்வங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் மனசுக்குள்ளேயே. அதே சமயத்தில் நீ வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வங்களுக்கு நடக்கக்கூடிய அர்ச்சனை சரி, தீபாராதனை சரி, கட்டாயம் கண்குளிர பார்க்கணுங்க. ஒரு சிலர் இந்த கண்ணை இறுக்கி முடிக்கிடுவாங்க. இந்த கரெக்டாக அந்த தீபாராதனை காட்டும்போது மட்டும் பாருங்கள், நல்லா கண்ணை இறுக்கி முடிக்கிடுவாங்க. இந்த தீபாராதனை பார்க்குறதுக்கு நீங்கள் சாதாரண அந்த கோயிலுக்குள்ளே வரலங்க. நீங்கள் பல ஜென்மாக்கள் கடந்து இந்த கோயிலுக்குள்ளே இந்த நிமிஷத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கணும்னு சொல்கிறது இறைவனோட விதி. அந்த கோயிலுக்குள்ளே நம்ம வர்றதுக்கே முதல்ல அந்த கோயிலில் உள்ள பேரேடுன்னு சொல்லி ஒன்று இருக்குங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்குது. அதில் நம்மளோட பேர் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கோயிலுக்குள்ளே போக முடியும். அந்த நேரத்தில் நம்ம அங்கே அந்த கோயிலுக்குள்ளே இருக்கணும். தெய்வம் விதித்த விதி. நம்ம நினச்சாவெல்லாம் ஒரு கோயிலுக்கெலாம் உள்ளே நுழைஞ்சிடவே முடியாதுங்க. சில சமயம் நம்ம கோயில்களுக்கு போவோம், இந்த பெரிய கோயில்களுக்கெலாம் போவோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் கடைசி நேரத்தில் போக முடியாது. அதே சூழ்நிலையில் ஒரு சில நேரத்தில் நம்ம இந்த கோயில்களுக்கும் நம்மளால் போக முடியுமா, நம்ம போக முடியலையே அப்படி மனசு நொந்திருப்போம். திடீர்னு நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். சில யாரோ ஒருத்தங்க வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இல்லை நம்ம வீட்டில் இருக்கவங்களே திடீர்னு இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் அந்த தெய்வம் நம்ம அந்த கோவிலில் அந்த நிமிஷத்தில் அந்த நொடியில் நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் தருதுங்க. சும்மாலாம் நம்ம ஒரு கோயிலுக்குள்ளே வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன கோவிலாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கோயிலுக்குள்ளேயும் நம்ம நுழையணும் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வம் அந்த நேரத்தில் விதிச்சிருக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாச்சும் ஒரு முக்கியமான பெரிய வேண்டுதலுக்காக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேண்டுதல் மட்டும்தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட வைக்கணும். நம்ம மற்ற நேரங்களில் நம்ம சாதாரணமாக கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம எல்லா வேண்டுதலுமே நம்ம தெய்வத்துக்கிட்ட கேட்கலாம். அதே சமயத்தில் பெரிய வேண்டுதலுக்காக நம்ம ஒரு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், ஒரு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும்தான் நம்ம போய் வேண்டிக்கணுமே தவிர, நம்ம அந்த பெரிய வேண்டுதல் மட்டும்தான் நம்ம மனசில் இருக்கணும். அந்த ஒன்றுலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர நாம் எல்லா வேண்டுதலையும் நம்ம வேண்டிக்கூடாது. ஆனால் சாதாரண நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லையா, சாதாரண போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லையா, அப்போ நம்ம எல்லாமே தெய்வத்திட்ட கேட்கலாம். நம்ம தெய்வத்திட்ட கேட்குற விட்டு நம்ம யார்கிட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும்? நம்ம யார்கிட்டையுமே அந்த அளவுக்கு உரிமையோடு கேட்கவே முடியாது. நம்மளோட படித்த தெய்வத்துக்கிட்ட மட்டும்தான் நம்ம உரிமையோடு கேட்க முடியும். அதனால் பாருங்கள், தாராளமாக தெய்வத்துக்கிட்ட நீங்கள் நல்ல மனசார வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத தெய்வத்துக்கிட்ட கேட்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா கட்டாயம் மனசுக்குள்ளேயே கேட்கணும். கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த தெய்வம் தரும். அதே மாதிரி தீபாராதனை நடக்கும்போது கண்ணு நல்லா திறந்து வச்சு தெய்வத்தை நல்ல ஒரு கண்குளிரே தரிசனம் பண்ணணுங்க. பண்ணிவிட்டு அந்த கோவிலில் பிரதான தெய்வம்னு இருப்பாங்க இல்லையா, சுவாமி இருப்பாங்க. அந்த சுவாமிக்கும் 2 அகல் விளக்கு நெய் விளக்காக ஏற்றணுங்க. நீங்கள் நல்லெண்ணெய் தீபமும் மகா சக்தி வாய்ந்தது, நெய் தீபம் அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. நீங்கள் இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கலாம். முக்கியமான நாட்களில் கூட நீங்கள் இந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு உங்களோட வேண்டுதல்களை தெய்வத்தோட சந்நிதியில் தெய்வத்தின் முன்னாடி சொல்லிவிட்டு நீங்கள் வரலாங்க. அது மாதிரி பிரதான தெய்வம் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்களா, அடுத்து அம்மன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் 2 அவங்களோட துணைவியார் இருப்பாங்க. இப்போ சிவன்னா பார்வதி ஏதாவது ஒரு பேரில் இருப்பாங்க. ஒவ்வொரு கோவிலுக்கே ஒவ்வொரு பேரில் இருக்காங்க, சுவாமியும் அம்மனும். அந்த கோவில் அந்த தெய்வத்தையும் நீங்கள் அம்மனையும் அவங்களுக்கு 2 அகல் விளக்கு வாங்கி நெய் தீபமாக ஏற்றிக்கணுங்க.
அதே சமயத்தில் மற்ற தெய்வங்களுக்கு ஏற்றக்கூடாதான்னு சொல்லி தாராளமாக ஏற்றலாம். உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக வந்துட்டு எந்த தெய்வங்களுக்குலாம் உங்களுக்கு விளக்கு ஏற்றணும், நெய் தீபம் ஏற்றணும் ஆசை இருக்கோ அந்த தெய்வங்களுக்கும் ஏற்றிக்கலாம். அதே சமயத்தில் கட்டாயம் வந்துட்டு இந்த விநாயகருக்கு 2 அகல் விளக்கும், அதே சமயத்தில் சுவாமிகளுக்கும் அம்மனுக்கும் வந்துட்டு 2 அகல் விளக்கு தாராளமாக ஏற்றணுங்க. ஏற்றிட்டு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே சமயத்தில் உங்களோட வேண்டுதல் எல்லாமே வந்துட்டு நிறைவேறும். உங்களுக்கு வெற்றிகள் பல மடங்கு தர காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இந்த தெய்வங்களுக்கெல்லாம் வந்து நெய்விளக்கு ஏற்றாமல் வரவே வராதிங்க. மற்றபடி நீங்கள் என்ன ஒரு கோவிலுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட இஷ்டம். தெய்வம் கிட்ட இருந்து தான் நம்மளுக்கு எல்லா பொருளுமே கிடைக்கிது. நம்மளுக்கு பசி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த வழிபாடும் நம்ம எந்த ஒரு வேண்டுதலும் நிறைவேற்றிக்கலாம். என்ன வேணாலும் செய்யலாம், அர்ச்சனை பண்ணலாம், மாலை வாங்கி போடலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் கட்டாயமாக வந்துட்டு இந்த நெய் தீபம் ஏற்றாமல் மட்டும் வரவே வராதிங்க. இந்த 3 பிரதான தெய்வங்களுக்கும் கட்டாயம் நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றிகளையும் மாற்றங்களையும் அதுக்கு பின்னாடி மட்டும் பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் போய் இது மாதிரி ஏற்றிட்டு பாருங்கள். அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களால் கண்கூடாக உணர முடியும். நிறைய பேர் நிறைய காலங்களில் பல தலைமுறையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. இது நிறைய பேருக்கு தெரியலை. ஆனால் வந்துட்டு இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் தெய்வம் வந்து உங்கள் கூடவே இருக்கும். உங்களை நல்லபடியாக வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் வந்துட்டு நிறைய கிடைக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறைங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.